நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தியின் பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள். பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள். 3,58,00,000 ரூபாய் பெறுமதியுடைய வல்லப்பட்டியுடன் 3 சந்தேக நபர்கள் கைது. கடந்த 10 நாட்களில் விபத்துக்களில் 81 பேர் பலி. தெடகம்போ வாவியில் விழுந்து உயிரிழந்தவர்களின் சடலங்கள் உறவினர்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளன. மத்தளையில் ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலை கண்டிப்பதாக மக்கள் விடுதலை முன்னணி தெரிவிப்பு. எதிர்கட்சியின் நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்ற குழு ஒன்று குறித்து ஓம்பல் பே சோபித்த தேரர் கருத்து. විපක්ෂයේ වෙනුවෙන් කරන හතුරුකම් ටික කරන කණ්ඩායම. ඒ කණ්ඩායමේ තොරතුරු තමයි වරින් වර මතුවෙන්නේ. පෙරයිදා හම්බන්තොටින් දැක්කේ අපි ඒක. விரிவான தகவல்களுடன் கலையகத்தில் பிரியா சாரிஸ். நன்றி அருண் பிரசாத். வணக்கம். இது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்தி. இனி விரிவான செய்திகள். தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முகாமைத்துவ மற்றும் வர்த்தக பீடங்களுக்கான கட்டட தொகுதி இன்று திறந்து வைக்கப்பட்டது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. 260 மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் இந்த கட்டட தொகுதி இன்று முற்பகல் ஜனாதிபதியினால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த கட்டட தொகுதியில் உள்ளடங்கும் வாசிய சாலையையும் ஜனாதிபதி திறந்து வைத்தார். சுமார் 1,20,000 புத்தகங்கள் காணப்படும் இந்த வாசிய சாலையின் முதலாவது அங்கத்தவராக ஜனாதிபதி தன்னை பதிவு செய்து கொண்டார். தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் ஸ்தாபகர் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் முன்னாள் தலைவர் காலஞ்சென்ற MHM அஷ்ரப்பின் பெயரில் இங்கு அருங்காட்சியகம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. அந்த அருங்காட்சியகத்தை பார்வையிட்ட ஜனாதிபதி பல்கலைக்கழக விரிவுரையாளர்களுடன் கலந்துரையாடல்களிலும் ஈடுபட்டார். 3,84,00,000 ரூபாய் பெறுமதியான வல்லப்பட்டை வெளிநாட்டுக்கு கடத்த முற்பட்ட 3 பேர் கட்நாயக் விமான நிலையத்தில் இன்று கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து 48 கிலோகிராம் வல்லப்பட்டை மீட்கப்பட்டதாக இலங்கை சுங்கத்தின் உயிர் பல்வகமை மற்றும் தேசிய மரபுரிமைகள் பிரிவின் பிரதி பணிப்பாளர் சமந்த குணசேகர தெரிவித்தார். இந்த ஆண்டில் கட்நாயக் விமான நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட அது கூடுதலான வல்லப்பட்டை இதுவென்பது குறிப்பிடத்தக்கது. வல்லப்பட்டையை சென்னைக்கு கொண்டு செல்ல முற்பட்ட 2 இந்தியர்களுடன் ஒரு இலங்கையரும் இதன்போது கைது செய்யப்பட்டுள்ளனர். கருவாடுகளை கொண்டு செல்லும் போர்வையில் 3 பொதிகளில் வல்லப்பட்டை மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக இலங்கை சுங்கத்தின் உயிர் பல்வகைமை மற்றும் தேசிய மரபுரிமைகள் பிரிவு தெரிவித்துள்ளது. பயணிகளை சோதனையிட்ட போது ஒருவர் மீது சந்தேகம் ஏற்பட்ட நிலையில் அவரை கைது செய்தோம். இவ்வாறான கைதுகளை கடந்த ஆண்டிலும் முன்னெடுத்தோம். கடந்த ஆண்டிலும் வெளிநாட்டுக்கு கடத்தப்படவிருந்த வல்லப்பட்டைகளை 5 சந்தர்ப்பங்களில் கைப்பற்றினோம். இந்தியாவிற்கு கடத்தப்படும் இந்த வல்லப்பட்டைகள் மூலம் அங்கு எண்ணெய் தயாரிக்கப்பட்டு பிரான்ஸ் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு மீளேற்றுமதி செய்யப்படுவதாக இலங்கை சுங்கத்தின் உயிர் பல்வகைமை மற்றும் தேசிய மரபுரிமைகள் பிரிவு தெரிவித்துள்ளது. கடந்த பிப்ரவரி மாதத்தில் இவ்வாறு கடத்தப்படவிருந்த 2,28,00,000 பெறுமதியான 16 கிலோகிராம் வல்லப்பட்டை பறிமுதல் செய்யப்பட்டது. கடந்த 3 ஆண்டு காலமாக வல்லப்பட்டை தாவரத்திற்கு அச்சுறுத்தலான நிலை ஏற்பட்டுள்ளதாக சூழலியலாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். கைரினாப்ஸ் வல்லா என்ற விஞ்ஞான பெயரில் அடையாளப்படுத்தப்படும் இந்த வல்லாப்பட்டை இலங்கைக்கு உரித்தான தாவரம் என்பதுடன் அவை ஈரவலயத்தில் அதிக அளவு காணப்படுகின்றது. இந்தோனேஷியா, மலேசியா மற்றும் இந்தியாவிலும் வல்லப்பட்டை உள்ளதுடன் இலங்கை குறித்தான கைரினாப்ஸ் வல்லாப்பட்டை சர்வதேச சந்தையில் விலை உயர்ந்து காணப்படுவதாக சூழலியலாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் இந்த தாவரம் அழிவடையும் அச்சுறுத்தலையும் எதிர்நோக்கியுள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இந்த தாவரத்திற்கு சர்வதேச ரீதியில் பெரும் அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டுள்ள நிலையில் இதனை வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்வது தடை செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை சுங்கத்தின் உயிர் பல்வகைமை மற்றும் தேசிய மரபுரிமைகள் பிரிவின் பிரதி பணிப்பாளர் சமந்த குணசேகர தெரிவித்தார். மிகவும் பெருமதியான இந்த தாவரத்தை உரிய முறையில் பயன்படுத்தினால் அதிக அந்நிய செலாவணியை ஈட்டிக்கொள்ள முடியும் என அவர் மேலும் தெரிவித்தார். වල්ලපට්ට නැත්නම් අගවුට් කියන්නේ ඊටාම මිලාදික සහ රන්නාකරයක් හා සමාන.
வல்லப்பட்டை தங்கத்தை போன்று பெருமதியான ஒன்றாகும். இலங்கையை தவிர பல ஆசிய நாடுகளில் இதனை உற்பத்தி செய்கின்றனர். சீனா வருடத்திற்கு 3 பில்லியன் வல்லப்பட்டையை ஏற்றுமதி செய்கின்றது. ஆகவே பெருமதியான எமது நாட்டு வல்லப்பட்டைகள் ஊடாக சிறந்த வருவாயை பெற்றுக் கொள்ள முடியும். இதற்காக சிறந்த வேலை திட்டம் ஒன்று நாட்டில் ஏற்படுத்தப்பட வேண்டும். கதிர்காமம் தெடகம பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் உயிரிழந்த 5 பூதவுடல்களும் அவர்களது வீட்டில் மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளன. இதேவேளை கடந்த 10ஆம் தேதியிலிருந்து இதுவரையான காலப்பகுதியில் இடம்பெற்ற 65 விபத்துகளில் 81 பேர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கடுகோஸ்தொட்டி அம்பத்தென்ன பகுதியைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சிலர் நேற்று அதிகாலை கதிர்காமத்தை நோக்கி வேனில் பயணித்துக் கொண்டிருந்தனர். இதன்போது நேற்று அதிகாலை 4:30 அளவில் இவர்கள் பயணித்த வேன் தெடகம வாவிக்குள் வீழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதன்போது வேனில் 6 பேர் பயணித்துள்ளதுடன் 9 வயதான பிள்ளை ஒன்று உயிர் தப்பியது. உயிரிழந்த 5 பூத உடல்களும் அம்பத்தென்ன முல்லேகம பகுதியில் உள்ள அவர்களது வீட்டில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளதுடன் நாளை மகியாவ பொது மயானத்தில் இறுதி கிரியைகள் நடைபெற உள்ளன. இதேவேளை அரளகங்கில பிரதேசத்தில் ஜட்டி வாவியில் உளவு இயந்திரம் ஒன்று வீழ்ந்து விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்த 10 பேரின் இறுதி கிரியைகளும் நாளை அவர்களது குடும்ப மயானத்தில் இடம்பெற உள்ளன. நாரமல பீகால்புல பிரதேசத்தில் நேற்று பிற்பகல் 2 மணி அளவில் இடம்பெற்ற மற்றொரு விபத்தில் 2 உயிரிழந்துள்ளனர். ஜிப் ஒன்று முச்சக்கர வண்டியொன்று மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்து இடம்பெற்ற வேளையில் முச்சக்கர வண்டியில் 3 பிள்ளைகள் உட்பட 7 பேர் பயணித்துள்ளதுடன் இந்த விபத்தில் 90 வயதான மூதாட்டி ஒருவரும் 50 வயதான அவரது மகனும் உயிரிழந்துள்ளனர். விபத்தில் காயமடைந்த ஒருவர் தேசிய வைத்தியசாலையிலும் 2 குளியாபிட்டிய வைத்தியசாலையிலும் மேலும் 2 குருநாகல் போதனா வைத்தியசாலையிலும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விபத்து தொடர்பில் ஜீப்பின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் உயிரிழந்த 2 சடலங்களும் பிரேத பரிசோதனையின் பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. முச்சக்கர வண்டி சாரதிகளையும் பாதசாரிகளையும் தெளிவூட்டும் நிகழ்ச்சி ஒன்று போக்குவரத்து போலீஸ் தலைமையகத்தில் இன்று நடைபெற்றது. முச்சக்கர வண்டிகளில் வலப்பக்கத்தை தடுத்து மறைக்காமல் போக்குவரத்தில் ஈடுபடுகின்ற சாரதிகளுக்கு இங்கு விசேடமாக ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளன. முச்சக்கர வண்டியின் வலது பக்கம் மறைக்கப்படாமல் இருப்பதனால் வண்டியிலிருந்து பயணிகள் வழியில் வீசப்பட்டு விபத்துக்கள் ஏற்படுவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இது பயனில்லை என்று நினைத்தோம். இவை கட்டாயமாக அமல்படுத்தப்பட வேண்டும் என்பதனை இன்று உணர்ந்து கொண்டோம். போலீசார் இவ்வாறு செய்தால் சந்தோஷமாக இருக்கின்றது. மக்கள் இரு பக்கத்திலும் ஏறுகிறார்கள், இறங்குகிறார்கள். இந்த பாதுகாப்பு முறை சிறந்தது. போலீஸ் உயர் அதிகாரிகள் எம்முடன் கலந்துரையாடி இவ்வாறான நடவடிக்கைகளை முன்னெடுத்ததை இட்டு நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். உலகில் வாழும் கிறிஸ்தவர்கள் இன்று இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பை கொண்டாடுகின்றனர். இது தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் கொண்டு வரும் விசேட தொகுப்பு அடுத்து. உலக மக்களின் பாவங்களை சுமந்த மனுக்குமாரன் இயேசு கிறிஸ்து கல்வாரி மலையில் தன் இன்னுயிரை ரட்சிப்பின் மேன்மை கருதி தியாகம் செய்தார். எனினும் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறித்துக் கொண்டு வழியரங்கமான கோணமாகி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தவராய் இன்று போன்றதொரு நாளில் கிறிஸ்து இயேசு உயிர் தெழுந்தார். வாரத்தின் முதலாம் நாள் விடியற்காலையில் 2 பெண்கள் இயேசு கிறிஸ்து அடக்கம் செய்யப்பட்டிருந்த கல்லறைக்கு சென்றனர். அப்போது கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருந்ததை கண்டு கலக்கமடைந்தார்கள். அந்த சமயத்தில் தேவதூதன் அவர்கள் முன் தோன்றி, உயிரோடு இருப்பவரை மரித்தோரிடத்தில் தேடுவதென்ன? அவர் இங்கு இல்லை, அவர் உயிர் தெழுந்தார் என்றார். அதனை அவர்கள் இயேசுவின் சீடர்களுக்கு அறிவித்தார்கள். பின்னர் இயேசு தமது சீடர்கள் மத்தியில் தோன்றி உங்களுக்கு சமாதானம் என கூறி தம்மை வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து தாம் முன்னுரைத்தபடியே 3ஆம் நாளில் உயிர் தெழுந்ததையே கிறிஸ்தவர்கள் என்று உயிர்த்த ஞாயிறு பண்டிகையாக கொண்டாடுகின்றனர். இயேசு தாம் சிலுவையில் அறையப்பட்டு 3ஆம் நாளில் மரணத்திலிருந்து ஜெயித்ததன் மூலமாய் மனிதகுலத்திற்கு புதிய விடுதலையை பெற்றுக் கொடுத்த நாளாக இன்றைய நாள் நோக்கப்படுகிறது. கிறிஸ்துவின் இறப்பும் உயிர்ப்புமே
கிறிஸ்தவத்தின் ஆணிவேராக கருதப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு தொடர்பிலான விசேட செய்தியை வழங்குகிறார் இலங்கை திருச்சபையின் கொழும்பு பேராயத்தின் பேராயர் அதி வணக்கத்துக்குரிய டிலோராஜ் ரஞ்சித் கனகசபை. என் அருமை தேவ ஜனமே, மரணத்திலிருந்து உயிர்ப்பு பெற்ற எல்லாம் வெல்ல ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த உயிர்ப்பானது ஒரு வெற்று கல்லறையை எமக்கு ஈன்று கொடுத்தது. அந்த வெற்று கல்லறையின் மூலமாக அவருடைய உயிர்ப்பின் பிரசன்னம், இன்னும் மேலாக அவருடைய உயிர்ப்பின் வல்லமை எங்களோடே இருக்கிறது. நாம் எங்கு சென்றாலும் அவர் எங்களுக்கு முன்னாக செல்கின்ற ஆண்டவர். மரணத்திலிருந்து உயிர்ப்படைந்த பிறகு தன்னுடைய சீடர்களுக்கு வழியை ஆயத்தப்படுத்துவதற்காக கலிலியாவுக்கு சென்ற ஆண்டவர். எங்களுடைய வாழ்க்கையிலே எந்த சவால் வந்தாலும் எங்களுக்கு முன்னாக அவர் நடந்து செல்கின்ற ஆண்டவர். எந்த காரியம் எங்களை தொட்டாலும் அது அவரை தொட்டுவிட்டே எங்களை தொடும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டாகிறது. இன்னும் மேலாக வேதாகமம் சொல்லுகிறது, அவரை உயிர்ப்படைய செய்த அதே வல்லமை உங்களோடும் என்னோடும் இருக்கின்றது என்பதாக. ஆகவே நாங்கள் பயமுற வேண்டியதல்ல. எங்களுக்கு விரோதமாக என்னென்ன சவால்கள் வந்தாலும், என்னென்ன அழிவின் சக்திகள் கிரியை செய்தாலும், உயிருள்ள ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், எனக்கு முன்னாக செல்கின்றார் என்ற நிச்சயத்திலே எதிர்காலத்தின் சவால்களை சந்தோஷமாக மேற்கொள்வோமாக. ஆண்டவர் எங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார், வெற்றியை அளிப்பார். எல்லாம் வல்ல ஆண்டவர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. எமது நாட்டில் அபிவிருத்தியின் சில வளர்ச்சிகளை கண்டாலும் ஒற்றுமை மற்றும் ஒப்புரவுக்கான ஆக்கப்பூர்வமான வழிகளில் அனைவரும் ஈடுபட வேண்டும் என இலங்கை கத்தோலிக்க ஆயர் பேரவை கேட்டுக் கொண்டுள்ளது. உயிர்த்தெழுந்த ஞாயிறு விழாவை முன்னிட்டு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியிலேயே பேரவை இதனை சுட்டிக்காட்டியுள்ளது. போரால் சீர்குலைக்கப்பட்டு பல வடுக்களுக்கு மத்தியில் திகழும் எமது நாட்டிற்கு தேவைப்படுவது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்த ஞாயிறை வலியுறுத்தும் நித்திய அமைதியாகும். அனைவரும் ஒவ்வொருவரது மாண்பை பாதுகாத்து நடப்பதன் மூலமே ஒற்றுமை மற்றும் ஒப்புரவுக்கான ஆக்கப்பூர்வமான வழிகளில் ஈடுபட முடியும் என பேரவை வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீதி மற்றும் சமத்துவத்தின் அடிப்படையிலும் பல பரித்தியாகங்கள் மூலமாகவே உண்மையான அமைதியை பெற்றுக்கொள்ள முடியும் என்று பேரவை வலியுறுத்தியுள்ளது. எமது நாட்டிலும் எமது தனிப்பட்ட வாழ்விலும் உண்மையான சமாதானத்தை உய்த்துணர அனைவருக்கும் சந்தர்ப்பம் கிடைக்க வேண்டும் எனவும் இலங்கை கத்தோலிக்க ஆயர் பேரவை தமது உயிர்த்த ஞாயிறு வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளது. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கொலோசியர் 3:13. நாட்டின் பல பாகங்களில் வாழும் கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பை உணர்த்தும் உயிர்த்த ஞாயிறு பண்டிகையை இன்றைய தினம் கொண்டாடுகின்றனர். திருகோணமலை வாழ் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்து இயேசுவின் உயிர்ப்பை இன்று இவ்வாறு கொண்டாடினர். மட்டக்களப்பில் வாழும் கிறிஸ்தவ பெருமக்கள் கிறிஸ்துவின் உயிர்ப்பை மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். கிளிநொச்சியில் வசிக்கும் கிறிஸ்தவர்கள் உயிர்த்த ஞாயிறு விசேட திருப்பலியில் பங்கேற்று இன்றைய ஈஸ்டர் பண்டிகையை கொண்டாடினர். முல்லைத்தீவில் பாஸ்கு பண்டிகையை முன்னிட்டு விசேட ஆராதனைகள் இடம்பெற்றன. மலேகத்தில் உள்ள கிறிஸ்தவர்களும் உயிர்த்த ஞாயிறு ஆராதனைகளில் கலந்து கொண்டு கிறிஸ்துவின் உயிர்ப்பை நினைவு கூர்ந்தனர்.
புத்தளம் மாவட்டத்தில் வாழும் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்து இயேசுவின் உயிர்ப்பை இன்று இவ்வாறு கொண்டாடினர். கிளிநொச்சி இரணைமடி விவசாய சம்மேளனம் இன்று அடையாள உண்ணாவிரத போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தது. இந்த அடையாள உண்ணாவிரத போராட்டம் கரைச்சி பிரதேச சபை முன்றலில் இன்று காலை 9 மணியளவில் ஆரம்பிக்கப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இரணைமட குளத்திலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு குடிநீர் விநியோகிப்பது தொடர்பில் ஏற்பட்டுள்ள சிக்கல் நிலை குறித்து மக்கள் மத்தியில் தவறான எண்ணக்கருவை ஏற்படுத்தியுள்ளமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சம்மேளன அங்கத்தவர்களால் உண்ணாவிரதம் மேற்கொள்ளப்பட்டது. கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த 22 விவசாய அமைப்புகளின் சுமார் 75 பிரதிநிதிகள் இந்த போராட்டத்தில் பங்கேற்றுள்ளதாக எமது செய்தியாளர் கூறினார். தமது இந்த பிரச்சினைக்கு உரிய தீர்வுகளை விரைவில் பெற்றுத்தர வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டோர் குறிப்பிட்டுள்ளனர். நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபையினர் இந்த விவசாய சமூகத்துக்கு விரோதமாகவும் விவசாய திட்டங்களை பாலடிக்கக்கூடிய வகையிலும் சில கருத்துக்களையும் தரவுகளையும் யாழ்ப்பாணத்தில் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஊடகங்களுக்கும் மக்கள் மத்தியிலும் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அதேபோன்று அரச வானொலிகளில் கூட இந்த விவசாய சமூகத்தை பார்த்து ஒரு துரோக கூட்டமாகவும் இவர்கள் தண்டிக்கப்படுவது போன்ற ஒரு எச்சரிக்கை துணியிலும் சில கருத்துக்களை கூறி வருகின்றார்கள். இவர்களுடைய இந்த கருத்துக்களை ஆட்சேபித்தும் இது சம்பந்தமாக உரியவர்கள் அவர்கள் மீதான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையோடும் நாங்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நடாத்துகின்றோம். தம்மை போலவே யாழ் விவசாயிகளையும் சகோதரத்துவமாக கருதுவதாக அடையாள உண்ணாவிரதத்தில் கலந்து கொண்ட இரணைமடு விவசாயிகள் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தனர். யாழ்ப்பாண மக்கள், கிளிநொச்சி மாவட்ட மக்கள் எல்லாரும் ஒரு தொப்புள் கொடி உறவுகள். எங்களுடைய அண்ணா அங்க கல்யாணம் செய்தார், அங்க தேக்கா இங்க கல்யாணம் செய்தார். அப்ப நாங்க எல்லாம் ஏதோ ஒரு வழியில நாங்க ஒரு உறவுகள் தான். ஆனா குடிநீர் இல்லை என்று சொல்றதுக்கு இல்லை. ஆனா எங்களுடைய அந்த குளத்தில கை வைக்க இன்னொரு சம்பந்தப்பட்டவர்கள் நினைச்சா நாங்கள் அவ்வளவு பேரும் பிச்சைக்கோ அதை விட எல்லாம் கேவலமான ஒரு நிலப்பாட்டுக்கு நாங்கள் அவ்வளவு பேரும் இந்த மக்கள் அவ்வளவு பேரும் தள்ளப்படுவோம். விளம்பரங்களின் பின்னர் செய்திகள் தொடர்கின்றன. மீள்குடியேற்ற பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் கடந்த வாரம் தெரிவித்த கருத்தொன்றுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு பதிலளித்துள்ளது. களுவாஞ்சூரில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் பாராளுமன்ற உறுப்பினர்களான ப. அரியநேந்திரன் மற்றும் பொன் செல்வராசா ஆகியோர் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்டுள்ளனர். சுடுவார்கள் என்பது அவருக்கு தெரியுமாம் என்பதை அவர் பட்ட மிகவும் தெளிவாக கூறியிருந்தார். அது இந்த சக்தி தொலைக்காட்சியில் கூட நான் பார்த்திருந்தேன். அவ்வாறாக இருக்குமாக இருந்தால் இந்த ஜெனீவா தீர்மானத்துக்காக 3 பேரை சுட வேண்டும் என்பதை அரசாங்கம் ஏற்கனவே திட்டமிட்டிருக்கின்றது என்பதை அரசாங்கத்திலே இருக்கின்ற ஒரு அமைச்சர் தெளிவாக அதை கூறுகின்றார்கள் என்றால் அரசாங்கம் எந்த வகையில் தமிழ் மக்களை அழிப்பதற்கு கங்கணம் கட்டிக்கொண்டிருப்பது என்பதை இந்த அமைச்சரின் கூட்டிலே இருந்து நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. இன்று சர்வதேச ரீதியாக எங்கள் பிரச்சனை சென்றிருக்கின்றது. சர்வதேச ரீதியாக ஒரு விசாரணை அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதை தடுப்பதற்காக இப்பொழுது பல நடவடிக்கைகள், பல நாடகங்களை அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது. விடுதலை புலிகளை இல்லை என்று சொன்னவர்கள், விடுதலை புலிகளை ஒழித்து விட்டோம் என்று சொன்னவர்கள் இப்பொழுது விடுதலை புலிகளை அவர்களை உருவாக்கி நாடகங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நாடகங்கள் மூலமாக தமிழர்களை ஏமாற்ற முடியாது, தமிழ் தேசிய கூட்டமைப்பை ஏமாற்ற முடியாது. சிலவர்களை தமிழ் தேசிய கூட்டமைப்பையும் அவர்கள் விசாரணைக்கு எடுத்து அதற்கான தண்டனைகளை வழங்கினாலும் கூட நாங்கள் தமிழரின் தாகம், தமிழரின் தேசியம், தமிழரின் உரிமை, தமிழரின் முடிவு கிடைக்கும் வரை தமிழ் தேசிய கூட்டமைப்பு எப்போதும் உழைத்துக் கொண்டிருக்கும். அபிவிருத்தி அழுத்து போன இடத்தில் தமிழர்களிடம் அபிவிருத்தியை காட்டி தமிழர்களை ஏமாற்ற முடியாது. அரசாங்கத்தினால் அல்லது அரசாங்கத்தை ஆதரிக்கின்ற தமிழ் அரசியல்வாதிகளினால் ஒரு நாளும் தமிழ் மக்களின் வாக்குகளை சிதறடிக்க செய்ய முடியாது. ஏனென்றால் அவர்கள் அபிலாசையை நம்பித்தான் இருக்கின்றார்கள். சட்டத்தை தங்கள் கையிலே எடுக்கிறார்கள், அதன் அமலாக்கத்தை தங்கள் கையிலே எடுக்கிறார்கள். இது எந்த வகையிலே பொருந்தும்? இது மக்களுக்கு தெரியாது. ஆகவே மக்களை அவர்கள் ஏமாற்றுகின்ற பேர்வழிகளாக இருக்கிறார்களே தவிர
சென்ற முறை ஏமாற்றியது போல் சர்வதேசத்தை இந்த முறை ஏமாற்ற முடியாது. ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் மீது ஹம்மாந்தோட்டில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் தொடர்பில் மூவரிடம் வாக்குமூலம் பெற்றுக் கொண்டதாக போலீசார் தெரிவித்தனர். பாராளுமன்ற உறுப்பினர்களான அஜித் மானப்பெரும, நளின் பண்டார, ஆர் யோகராஜன் ஆகியோரிடம் வாக்குமூலம் பெற்றுக் கொண்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன கூறினார். ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு கடந்த வியாழக்கிழமை மத்தளை விமான நிலையம் மற்றும் ஹம்மாந்தோட்டை துறைமுகம் என்பவற்றை பார்வையிடுவதற்காக சென்றபோது அவர்கள் மீது சிலர் தாக்குதல் மேற்கொண்டனர். இந்த தாக்குதல் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா போலீஸ் தலைமையகத்தில் முறைப்பாடு செய்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறினார். அதன் பிரகாரம் ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழுவிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்ய ஆரம்பித்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சி இன்று ஏற்பாடு செய்திருந்த செய்தியாளர் சந்திப்பின் போது கருத்து வெளியிடப்பட்டது. நாம் சில விடயங்களை கேட்க விரும்புகின்றோம். இந்த நாட்டில் மீட்கப்படாத பிரதேசங்கள் இல்லை என அரசாங்கம் கூறுகிறது. ஆனால் ஹம்மாந்தோட்டையை நாம் ஒரு விடுவிக்கப்படாத பிரதேசமாகவே காண்கின்றோம். நாட்டில் எந்த ஒரு பகுதிக்கும் செல்வதற்கான உரிமை இந்த நாட்டின் அனைத்து பிரஜைகளுக்கும் இருக்கிறது. அவர்கள் சிங்களமாக இருக்கலாம், முஸ்லிம்களாக இருக்கலாம், பேர்கராக அல்லது மலையாக இருக்கலாம். அனைவருக்கும் அந்த உரிமை இருக்கிறது. இலங்கையின் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மக்களின் நிதியில் நிர்மாணிக்கப்பட்ட ஹம்மாந்தோட்டை துறைமுகம் மற்றும் விமான நிலையத்திற்கு போக முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே அதனை ஒரு விடுவிக்கப்படாத பகுதியாகவே காண்கின்றோம். நான் வாகனத்தில் இருந்த பகுதிக்கு துப்பாக்கியுடன் வருவதை கண்டேன். எனக்கு பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் இருந்தாலும் அவருடைய துப்பாக்கியை கூட நான் இதுவரை கண்டதில்லை. அந்த விமான நிலையம் தவறான ஒரு இடத்தில் அமைந்துள்ளது. தென்மேற்கு பருவப்பேச்சிய மழை பெய்யும் பிரதேசத்தில் அது உள்ளது. கர்நாயக் விமான நிலையமும் அதே திசையில் உள்ளது. எனினும் இரண்டு விமான நிலையமும் மாறுபட்ட திசைகளிலே அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். அதன் போது காலநிலை மாற்றங்களின் போது மாற்று தீர்மானங்களை சிந்திக்க முடியும். ஏன் இவற்றை மறைக்கின்றார்கள்? எம்மை தடுத்தமைக்கு ஏதாவது காரணங்கள் இருக்கும். இந்த சம்பவம் இடம்பெற்று 2 நாட்களுக்கு பின்னர் தென்பகுதி போலீசார் மீது நம்பிக்கையின்மையினால் போலீஸ் தலைமையகத்தில் முறைப்பாடு செய்தோம். துன்புறுத்தல், சேதம் விளைவித்தல், துப்பாக்கி முனையில் அச்சுறுத்தியமை உள்ளிட்ட பல குற்றங்களை நாம் நேரில் கண்டோம். குற்றவாளிகளை மக்களால் அறிந்து கொள்ள முடியும். அவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும். பார்லிமென்ட் மந்திரிவரு மகாஜன நியோஜித்தவருண்ட கருப்பு பிரகாரம் மக்கள் பிரதிநிதிகளான பாராளுமன்ற உறுப்பினர்கள் மீதான தாக்குதலை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். பொதுமக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் உறுப்பினர்கள் மீதே குண்டர்கள் தாக்குதல் மேற்கொண்டுள்ளனர். எனவே இந்த தாக்குதல் பொதுமக்கள் மீதான தாக்குதலாகவே காண்கின்றோம். இதற்கு எதிராக அனைவரும் குரல் கொடுக்க வேண்டும். தத்தமது நிலைப்பாடுகள் வேறுபடினும் இந்த தாக்குதல் தவறானதாகும். இது மிகவும் இழிவான செயலாகும். அபிவிருத்தி காணப்படுகின்றதா இல்லையா, அல்லது அங்கு பறவைகளும் யானைகளும் மாத்திரமா உள்ளது என்பது தொடர்பாக ஆராய்வதற்கு உரிமையுள்ளது. அதனை பார்வையிட சென்றால் கற்களால் தாக்கி துப்பாக்கியால் சுடுவதற்கு முற்படுகின்றனர். நாட்டில் எதிர்க்கட்சி இல்லாத குறையை ஊடகம் மற்றும் எதிர்க்கட்சிக்கு எதிராக செயற்படும் குழுக்களால் பூர்த்தி செய்யப்படுவதாக ஓமல்பே சோபித தேரர் தெரிவித்துள்ளார். பலவ மீடியாவத்த பிரதேசத்தில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். பலவ மிட்டியாவத்த ஊடகவியலாளர் சங்கத்துக்கு 20 ஆண்டுகள் பூர்த்தியானதை முன்னிட்டு ஒமல்பே சோபித தேரரின் தலைமையில் விசேட நிகழ்வு ஒன்று இடம்பெற்றது. அரசாங்கத்திற்கு எதிர்க்கட்சி இல்லை. இதனை உத்தியோகபூர்வமற்ற 2 குழுக்கள் பூர்த்தி செய்கின்றன. புத்திசாலித்தனமாக அரசாங்கத்தை வழிநடத்தும் ஊடகம் தான் முதலாவது எதிர்க்கட்சி. மற்றும் ஒரு குழுவும் உள்ளது. அதுதான் எதிர்க்கட்சிக்கு எதிராக செயற்படும் குழு. இவர்கள் தான் நேற்று முன்தினம் அம்பாந்தோட்டையில் வெளிவந்தவர்கள். தந்தையின் தலையில் நுழம்பு ஒன்று இருந்த போது தந்தையின் மீது உள்ள அன்பினால் தந்தையின் தலையில் இருந்த நுழம்பினை பொல்லால் தாக்கிய மகன் தொடர்பான புராதன கதையை கேட்டிருப்பீர்கள். இதனைத்தான் அரசாங்கம் சார்பில் முன்னிற்கின்ற முட்டாள்கள் செய்கின்றனர். ரிஷாட் பதுர்தீன் போன்ற அமைச்சர்கள் இதனை சிறந்த முறையில் முன்னெடுக்கின்றனர். ரிஷாட் பதுர்தீன் වැනි ඇමතිවරු අන්න ඒ කාර්යය මෙහෙවනවා බොහොම අපූර්වට. வனக்குறவர் எவருடைய கண்களுக்கும் படாத இவர்களின் வாழ்வியல் உண்மைகளை நியூஸ் ஃபர்ஸ்ட் கேமராக்கள் பதிவு செய்தன. அழிகம்பை கிராமத்தின் நிலைமை தொடர்பிலும் அங்கு வாழும் வனக்குறவர்கள் தொடர்பிலான தகவல்களை நாம் நேற்று வழங்கியிருந்தோம். இன்றைய எமது தொகுப்பில் வனக்குறவர்கள் தொடர்பிலான மேலதிக தகவல்களை வழங்குகின்றோம். வனக்குறவர்களின் திருமண முறைமை ஆரம்ப காலகட்டத்தில்
வித்தியாசமான ஒன்றாக காணப்பட்டது. ஆனால் காலம் கடக்க கடக்க அந்த முறைமையில் படிப்படியான மாற்றங்கள் உருவாக்கின. முன்னர் திருமணத்தின் போது ஆண் வீட்டு சீதனமாக பாம்புகளை கொண்ட பெட்டிகளையும் வேட்டை நாய்களையும் அதே போல் வேட்டைக்கான உபகரணங்களையும் வழங்கியதாக கூறப்படுகிறது. ஆனால் இன்றைய சமூகத்தாரது எண்ணங்களும் வாழ்வியல் முறைகளும் அதற்கு மேல் ஒரு படி மேலே சென்றுள்ளது எனலாம். சீதனம் அவர்தான் கொடுக்குற, நாங்க கொடுக்குறோம்ல பொம்பளை. முதல் சொல்லுவாங்க இந்த பாம்பு பெட்டி நாய் ஈட்டி எல்லாம் கொடுக்குறேன்னு. அது சும்மா தானே அவிய சொன்னவங்க, அப்படி கொடுக்கல யாரும். எவ்வாறாயினும் இளம் வயதில் திருமணம் செய்து கொள்ளும் முறைமை இன்றைய காலத்திலும் இடம்பெற்று வருகிறது. உரிய கல்வி அறிவு இன்மை மற்றும் வறுமை போன்ற விடயங்கள் இவற்றுக்கு ஆற்றுப்படுத்துகிறது எனலாம். அலிகம்பை கிராமத்தில் சொந்த காலில் நிற்க துடிக்கும் ஒரு பெண்ணையும் நாம் சந்தித்தோம். ரொசலின் என்ற இந்த பெண் தையல் தொழிலை மேற்கொண்டு வருகிறார். இவரின் எதிர்பார்ப்பு வித்தியாசமானது. சமூகம் வறுமையில் இருக்கு. அந்த வறுமையை ஒழிக்கிறதுக்காக வேண்டிதான் இப்போ நான் இந்த தொழிலை செய்கிறேன். எங்கடாக்கள் கையேந்தி துயிற நிலைமையிலிருந்து இளம் சமுதாயம் விடுபடணும்னு தான் இந்த தொழிலை நான் செய்கிறேன். இன்றைய நவீன உலகில் இவ்வாறான ஒரு பிரிவினரும் எமது மண்ணில் வாழ்கிறார்கள். இவர்களை பாதுகாப்பதும் இவர்களது வாழ்வியல் உயர்ச்சிக்கு உதவி புரிவதும் உரிய தரப்புகளின் கடமையாக அமைகிறது. உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. இந்தியாவில் புதிய அரசாங்கம் ஒன்றை உருவாக்குவதற்கான காலமானது இந்திய இலங்கை உறவுகளை மீள கட்டியெழுப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் என பாத் ஃபைண்டர் மற்றும் விவேகானந்தா சர்வதேச மன்றம் என்பன தெரிவித்துள்ளன. கொழும்பை தலைமையகமாக கொண்ட பாத் ஃபைண்டர் மன்றம் மற்றும் புதுடில்லியை கேந்திரமாக கொண்ட விவேகானந்தா மன்றம் என்பன செய்து கொண்டுள்ள புரிந்துணர்வு உடன்படிக்கையின் பின்னர் வெளியிடப்பட்டுள்ள கூட்டு அறிக்கையிலேயே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்திய இலங்கை தொடர்புகள் சிறந்த நிலையில் காணப்படுவதில்லை எனவும் சில இழுபறிகள் காணப்படுகின்ற என்ற விடயத்தை நிராகரிக்க முடியாது என்றும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்தியாவின் புதிய அரசாங்கம் செயற்பாடுகளை ஆரம்பித்ததும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு இரு நாடுகளினதும் இறமைகளை அடிப்படையாக வைத்து பலன் பெறும் வகையில் செயற்பாடுகள் இடம்பெற வேண்டும் என்று பாத் ஃபைண்டர் மற்றும் விவேகானந்தா சர்வதேச மன்றம் என்பன தெரிவித்துள்ளன. இரு நாடுகளுக்கும் இடையில் அரசியல் மற்றும் பொருளாதார துறைகளில் சிறந்த பிரதிபலன்களை எட்டுவதற்கு வழிவகுக்க வேண்டும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. මේ නිවේදනයෙන් විශේෂයෙන්ම අදහස් කළේ දෙරට අතර இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளையே இந்த அறிக்கையினூடாக தெளிவுபடுத்தியுள்ளனர். தற்போது இந்தியாவில் நடைபெறுகின்ற தேர்தலினூடாக இந்த உறவு முறைகள் மேலும் வலுப்பெறும் என்பது இதனூடாக பொருட்படுகின்றது. அதேபோன்று இவ்வாறான தொடர்புகளை வலுப்படுத்திக் கொள்வதன் மூலம் மீனவ பிரச்சினைக்கான தீர்வொன்றை பெற்றுக் கொள்வதற்கான சிறந்த சந்தர்ப்பம் ஒன்றை உருவாக்கலாம் என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்திய காங்கிரஸ் கட்சியின் ஆதரவாளர்கள் வட உத்தர மாநிலத்தின் அமெத்தி பகுதியில் இன்று பேரணியில் ஈடுபட்டனர். இதேவேளை அங்கு வந்திருந்த ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவாலை விலகுமாறு ராகுல் காந்தியின் ஆதரவாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஆம் ஆத்மி கட்சியின் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக கோஷம் எழுப்பிய ராகுல் காந்தியின் ஆதரவாளர்களை கட்டுப்படுத்தும் முயற்சியில் போலீசார் ஈடுபட்டிருந்தனர். ஊழலுக்கு எதிராக குரல் கொடுக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் எதனையும் கண்டு அஞ்சாதவர் என்பதுடன் பலமுள்ள அரசியல் அதிகாரத்தை பெறுவதிலும் பின்வாங்காத ஒருவராக கருதப்படுகிறார். அரசியல்வாதிகள் மத்தியில் ஊழல் தலை தோங்கியுள்ளமையினால் மக்கள் ஆத்திரமடைந்திருப்பதுடன் நடுத்தர வர்க்க மக்களின் மூன்றாவது தெரிவாகவும் கெஜ்ரிவால் திகழ்கின்றார். இந்த நிலைமையின் மூலம் நரேந்திர மோடி, ராகுல் காந்தி மற்றும் கெஜ்ரிவால் ஆகிய மூவரின் தெரிவில் மக்கள் குழப்பத்தை எதிர்நோக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை பாரதிய ஜனதா கட்சியின் பின்புலத்துடன் சமாஜ்வாதி கட்சி தலைவர் முலாயம் சிங் யாதவ் அரசியல் அழுத்தத்தை பிரயோகித்து பிரசாரத்தில் ஈடுபட்ட குற்றத்துக்காக நேற்றைய தினம் இந்திய தேர்தல்கள் செயலகத்தினால் விளக்கம் கோரப்பட்டுள்ளார். வட உத்தரப்பிரதேசத்தில் மேற்கொண்ட தேர்தல் பிரசாரத்தின் போது தமது கட்சிக்கு வாக்களிக்காவிடின் நிரந்தர நியமனம் வழங்கப்பட மாட்டாது என அப்பகுதி ஆசிரியர்களை அச்சுறுத்தும் வகையில் யாதவ் செயற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை பாலியல் துஷ்பிரயோகம் மேற்கொள்பவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கக்கூடாது என யாதவ் கடந்த 10ஆம் தேதி குறிப்பிட்டிருந்தார். மேற்கு குஜராத்தில் நல்லாட்சியை வழங்குவதற்கு பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி தவறியுள்ளதாக பிரதி கல்வி அமைச்சர் சசி தரூர் குறிப்பிட்டுள்ளார். குஜராத்தில் கையாண்ட ஆட்சி முறைமையை இந்தியாவின் ஏனைய பகுதிகளில் பரப்ப வேண்டாம் என நேற்றைய தினம் தரூர் மோடியை சாடியிருந்தார்.
மேற்கு குஜராத்தில் கையாண்ட முறைமையை தயவு செய்து நாட்டின் ஏனைய பகுதிகளில் அமுல்படுத்த வேண்டாம் என அனைவருக்கும் கூற முடியும். ஏனென்றால் நாட்டின் பெரும்பான்மையானவர்கள் அந்த முறை தவறானது எனவும் பழங்குடி இனத்தவர்களுடையது என்றும் அந்த முறைமை மக்களை ஒரு எல்லைக்குள் அடக்குகின்றது எனவும் கூறுகின்றனர். மோடியின் நல்லாட்சியை விடவும் ஏனைய பகுதிகளில் மக்கள் சிறப்பாக நடத்தப்படுகின்றனர். இந்தியாவில் பாரம்பரிய குடும்ப பின்னணியை கொண்ட நேரு மற்றும் காந்தி பரம்பரையின் இளம் அரசியல் தலைவரான காங்கிரஸ் கட்சியின் ராகுல் காந்தி தொடர்பிலான பார்வை அடுத்து. இந்தியாவின் முன்னாள் பிரதமரான ராஜீவ் காந்திக்கும் இத்தாலியைச் சேர்ந்த சோனியா காந்திக்கும் மகனாக 1970 ஆண்டு ஜூன் மாதம் 19 ராகுல் காந்தி டெல்லியில் பிறந்தார். ராகுல் காந்தி இந்தியாவின் முதலாவது பிரதமரான ஜவஹர்லால் நேருவின் பூட்டு பிள்ளையும் ஆவார். 1984 ஆண்டு இந்திய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி கொலை செய்யப்படும் வரை ராகுல் காந்தி டெல்லியிலேயே வளர்ந்தார். ராகுல் காந்தியின் தந்தையும் 1991 ஆண்டு கொலை செய்யப்பட்டார். பாதுகாப்பு கருதி தனது இளமைக்கால கல்வியை வீட்டில் பயின்ற ராகுல் காந்தி புனை பெயரில் வெளிநாட்டில் தனது மேல்நிலை கல்வியை தொடர்ந்தார். ராலின்ஸ் மற்றும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகங்களில் சர்வதேச உறவுகள் மற்றும் அபிவிருத்தி கற்கை பட்டம் பெற்றதன் பின்னர் லண்டனில் முகாமைத்துவ ஆலோசகராக பணியாற்றினார். தந்தையின் தொகுதியான உத்தரப்பிரதேசத்தின் அமேதியில் லோக்சபா தேர்தலில் போட்டியிடப் போவதாக தனது அரசியல் பிரவேசம் தொடர்பில் 2004 ஆண்டு இவர் அறிவித்திருந்தார். அவரது அன்னையான சோனியா காந்தி ரெபரேலி தொகுதிக்கு மாறும் வரை அமேதி தொகுதி அவரது வசம் இருந்தது. இந்த காலப்பகுதியில் லோக்சபாவின் 80 ஆசனங்களில் உத்தரப்பிரதேசத்தில் வெறும் 10 பாராளுமன்ற உறுப்பினர்களை மாத்திரமே காங்கிரஸ் கட்சி கொண்டிருந்தது. ராகுல் காந்தியின் புதல்வியான பிரியங்கா காந்தி அரசியலுக்குள் பிரவேசிப்பாராயின் வெற்றி நிச்சயம் என சில அரசியல் விமர்சகர்கள் குறிப்பிட்டிருந்தனர். இதன் பின்னணியில் இந்தியாவின் தலைசிறந்த அரசியல் குடும்பத்தின் இளம் உறுப்பினர் என்ற வகையில் காங்கிரஸ் கட்சியின் அரசியல் எதிர்காலத்தை இந்தியாவின் இளைய தலைமுறையில் ஒருவராக இருந்து சீரமைக்க முடியும் என்ற நம்பிக்கையுடன் களமிறங்கினார் ராகுல் காந்தி. இதன் பின்னர் இடம்பெற்ற தேர்தலில் சுமார் 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் அமேதி தொகுதியில் ராகுல் காந்தி அமோக வெற்றி பெற்றார். பூட்டன் மற்றும் தந்தை வகித்த காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் பதவிக்கு 2007 ஆண்டு தெரிவு செய்யப்பட்டார். அது மாத்திரமன்றி இந்திய இளையோர் காங்கிரஸ் மற்றும் தேசிய மாணவ ஒன்றியத்தின் தலைவராகவும் செயல்பட்டார். கட்சி அரசியல் மற்றும் தேசிய அரசாங்கத்தில் சேத்திரன் மிக்க ஈடுபாட்டை ராகுல் காந்தி வெளிப்படுத்தியதுடன் 2013 ஆண்டு காங்கிரசின் உப தலைவராக தெரிவு செய்யப்பட்டு தற்போது மக்களவைத் தேர்தலிலும் போட்டியிடுகின்றார். இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவம் அல்லது சீக்கியர்கள் என எந்த மதமாகவும் இனமாகவும் இருந்தாலும் சரி, அனைவரையும் நாம் ஐக்கியப்படுத்துவோம். ஒவ்வொருவரும் நமது நாடு என்றும் இங்கிருந்தே சகல நலன்களையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனையும் உணரும் ஒரு இந்தியாவை பார்க்க நாம் விரும்புகின்றோம். பெண்கள் மற்றும் சிறுவர்கள் என அனைவருக்கும் சகல உரிமைகள் வழங்கப்படுதல் மற்றும் சமத்துவம் போன்றவற்றை அடிப்படையாக வைத்தே ராகுல் காந்தியின் பிரசார நடவடிக்கைகள் அமைந்துள்ளன. தென்கொரிய கப்பலின் தேடுதல் நடவடிக்கை தொடர்பில் ஆத்திரமடைந்த பயணிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து மேலதிக தகவல்களை எமது அடுத்த பிரதான செய்தியில் எதிர்பாருங்கள். நியூஸ் ஃபர்ஸ்டின் அடுத்த பிரதான செய்தி 10:45 இடம்பெறும். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.